ஹாய், உங்கள் மனசை நான் காயப்படுத்த விரும்பல. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். அது என்னென்னா, நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நமக்கும் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் நடந்துப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்களோட நீங்கள் பழக்கம் வச்சுக்கிறது நல்லதில்லை. அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ கொடூரம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாடி பார்ட்டை கட் பண்ணுறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் பாடி பார்ட்டெல்லாம் பாடி பார்ட்டெல்லாம் துண்டு துட்டாக வெட்டி போட்டுட்டு மறுபடியும் ஓட்ட வச்சுட்டு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இல்லைல்ல. அந்த மாதிரி தான் நிறைய பேர் கொடூரங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தெரிஞ்சு வாழுங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட வச்சிக்காதீங்க உயிரோடு இருக்கும்போதே. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஆக்சிடென்ட் சின்னதாக நடந்திருக்கலாம், குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணாதீங்க அது குணமாக வர வரைக்கும். இல்லை அப்படின்னா மாஸ்டர்பேஷன் வந்து நார்மலாக ஜாலியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, அந்த மாதிரி பண்ணிகிட்ருங்க. அவ்வளோதான். இல்லைன்னா ஐ பண்ணுங்கள். ஐன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முழு பவரையும் காட்டுங்க. உங்கள் உயிர் போகிற லெவலில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கை காலுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு வந்து அசைங்க, நல்லா பவராக ஃபைட் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் பாடியை குணப்படுத்தும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் பாடியை வந்து குணப்படுத்தும். உங்கள் இழந்த லைஃப்பை நீங்கள் மீட்டு பெறலாம். எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃபு இருக்குது. உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க. அந்த லைஃப் வந்து இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களோட பழகுங்க. போனால் இந்த பண்டிகை வேணும், இந்த சொந்தம் அதெல்லாம் வேணாம், இந்த பிரதர்ஸ்லாம் வேணாம். பிரதர் சிஸ்டர் இவங்களுக்குள்ள லவ் வந்துச்சு அப்படின்னா, காதல் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் வேணாம். அதில் ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க, அதாவது ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபோட்டோ உங்கள் பேர் மட்டும் எழுதிருங்க. நீங்கள் யாருங்க சொல்லுங்கள், 2 பேர் வச்சுக்கிங்க போதும். சினிமா பார்க்காதீங்க. அவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவங்க லைஃப் தான் அவங்க பார்ப்பாங்க. உங்கள் லைஃப் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு உங்கள் லைஃப் மேலே அக்கறை இல்லை, அவங்கள பார்க்காதீங்க. அது போதும். யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்ல வராங்க, அது ஒரு கார்ட்டூன், அவ்வளோதான். அவன் வந்து வாயில் சொன்னாதான் இதுன்னு நினைக்காதீங்க. நம்ம கை கால் அசைக்கிறதும் ஒரு இது தான். அவங்க டைரெக்டாக உங்கள்கிட்ட ஏதோ வந்து சொல்ல வராங்க. அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. டைரெக்டாக உங்கள்கிட்ட சொல்ல வராங்க. அந்த சினிமாவில் பற்றி அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அதை நினைங்க. உங்களை நினச்சி ஏதோ பண்ணுறாங்க, அதை நினைங்க. அப்போ இந்த டேங்கோன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சோசியல் மீடியா டைரெக்டாக பேசுகிற ஆப்பு, அதை சொன்னேன். ஹாவ்